சிறுகரிக்க ஆசையில அடுத்த வாரம் ஸ்கூல்லேருந்து நம்ம கிறிஷ கூட்டிட்டு வரதுக்காக முத்து போய் வெயிட் பண்றாரு. ரொம்ப நேரம் ஆகியும் கிறிஷ் வராதனால மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா என்ன மீனா ரொம்ப நேரம் ஆச்சு, நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, எப்பதான் கிறிஷ் வருவான் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏங்க நீங்க இப்பதான் போறீங்களா, கிறிஷுக்கு முன்னாடியே ஸ்கூல் விட்டுருக்குமே அப்படின்னு. மீனா நான் எப்போவோ வந்துட்டேன், ஆனா இன்னமும் காணோம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏங்க அவனுக்கு எப்போவோ ஸ்கூல் முடிஞ்சிருக்குங்க, நீங்க தான் லேட்டா போயிருக்கீங்க. சரி, போய் ஸ்கூல்ல எப்போ போனோம், யார் கூட போனோம் அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை மனோஜ் எது கூட்டிட்டு போயிருந்தாலும் போயிருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இரு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, டேய் நான் ஏன்டா அவன் போய் கூப்பிட போறேன், அவன் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா நான் ஒண்ணு டெய்லி அவனை கூட்டிட்டு போய் சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பேனா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, முத்து மீனா அவனும் கூட்டிட்டு போகலையா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு மீனா அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, நீங்க போய் ஸ்கூல்ல உள்ள போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, ஏய் ரோஹிணி என்ன கிறிஷ காணோமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மீனா சொல்றீங்க, முத்து தானே பொதுவா கிறிஷ அழைக்க போவாரு அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா அவர் போய் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம ஆன்டி ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டாங்களா சிந்தாமணியை வச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, இனிமே ஆன்ட்டி கிறிஷ் பக்கம்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. முத்துவும் ஸ்கூல்ல போய் விசாரிச்சுட்டு கிறிஷ காணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் கிறிஷ காணோம் அப்படின்னு பேசி இருக்கிறத பார்த்துட்டு விஜயா இருந்துகிட்டு, அப்பாடா ஒரு சனியை ஒளிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம முத்துமா, ஒரு சின்ன பையன் உங்களுக்கு சனியனா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு, ஆமாண்டா வேற என்ன சொல்றது, இவ்வளவு நாள் அவன் இருக்கிறதுனால தானே நம்ம வீட்டுல பிரச்சனையா வந்துகிட்டு இருந்தது, இப்ப அவன் இல்ல, எனக்கு நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா சேர்ல உட்காடுறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, ஏங்க அவங்கள விடுங்க, முதல்ல கிறிஷ் எங்க போனா, யார் கூட போனா அப்படின்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ரோஹிணிக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா தினேஷ் தான். என்ன ரோஹிணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேஷுவலா கேட்டோன்னே, நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, முதல்ல என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக இப்போ போன் பண்ணி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தினேஷ் இருந்துகிட்டு, உன் பையனை காரணம் தானே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது என் பையனை நீதான் கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கு தினேஷ் இருந்துகிட்டு, ரொம்ப பதட்டப்படாத ரோஹிணி, உன் பையன் என் கூட தான் இருக்கான், பத்திரமா இருக்கான், ஆனா அப்படின்னு சொன்னோன்னு, என்ன ஆனா புரியல அப்படின்னு ரோஹிணி கோபமா கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, அவனை இனிமேலும் பத்திரமா வச்சிருக்கணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு தினேஷ் கேட்டதுக்கு, இங்க பார் பணம்லாம் என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஏற்கனவே நீ கேட்ட பணத்துக்கு நான் ஷோரூம்ல இருந்து திருடி தான் கொடுத்தேன், அதுக்கு இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம ரோஹிணி சொன்னதுக்கு, கல்யாணி அதெல்லாம் நீ பண்ண பாவத்துக்கு ஈடே ஆகாது, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம். உன் பையன் கிறிஷ திருப்பி கொண்டுட்டு வந்து விடணும்னா 2 லட்சம் பணம் வேணும், இல்லனா நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், அதுவும் அந்த முத்துக்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல, இப்பதான் வேற கப்புள் ஷூட்லாம் போயிட்டு ஜாலியா இருக்கீங்க, மனோஜ் இதெல்லாம் கேட்டா உன்னை டைவர்ஸ் தான் பண்ணுவான் தெரியுதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா, ஏய் எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்காத, முதல்ல உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்டதுக்கு, நான் தான் சொல்லிட்டேனே ரோஹிணி, எனக்கு பணம் 2 லட்சம் இப்போதைக்கு வேணும், அதுக்கப்புறம் வேணும்னா நான் உன்கிட்டயே கேட்கறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சரி பொறு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மீனா கிட்ட, மீனா உங்ககிட்ட தனியா பேசணும் மாடிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ரோஹிணி. மாடிக்கு போன உடனே மீனா ரோஹிணி கிட்ட, ஏய் இது நீ பண்ண பிளான் தானே, உன்னால தாண்டி ஏதாச்சு சொல்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேல போறாங்க. உடனே மீனா மீனா கோவப்படாதீங்க, நான் பண்ணல இது அப்படின்னு. அப்புறம் யாரு பண்ணா, இது நீ பண்ண பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா நீயே வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, பாவம் அவர் ரொம்ப துடிச்சு போயிருக்காரு அப்படின்னு நம்ம முத்துவ பத்தி சொல்றாங்க. உடனே ரோஹிணி இருந்துகிட்டு, மீனா இது தினேஷ்னு ஒருத்தன் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, அந்த சிட்டி கூட இருப்பான்ல அவன் தான் கிறிஷ கடத்தி வச்சுட்டு பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, போச்சு இனிமே ஒன்னும் பண்ண முடியாது, ஒழுங்கா அந்த பணத்தை கொடுத்துட்டு கிறிஷ கூட்டிட்டு வர வழிய பாரு அப்படின்னு நம்ம மீனா சொன்னதுக்கு, மீனா மீனா நீங்களே இப்படி சொல்லாதீங்க மீனா, தயவு செஞ்சு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இனிமேலாம் உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுடி, ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டு நிக்கிறேன், அதெல்லாம் என்னால இனிமே பண்ண முடியாது, நீயே பாத்துக்க, கிறிஷ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு, மீனா நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷுக்கு போன் பண்ணி, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அங்க போன் பண்ணி 2 லட்சம் பணம் கேளு அப்படின்னு. யாரு உன் புருஷன் மனோஜ் நம்பர் தானே, தெரியும் தெரியும், நீ அவனதான் மிரட்ட சொல்லுன்னு அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. தினேஷ் போன் பண்ணி மனோஜ் கிட்ட, என்ன கிறிஷ கண்ணன் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு,
ஆமா உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு? அப்படின்னு கேக்குறாரு நம்ம மனோஜ். அதுக்கு தினேஷ் இருந்துகிட்டு, நான் தான் கிறிஷ கடத்தி வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்ல பணம் 2,00,000 மட்டும் எடுத்துட்டு வந்து குடு. அதுக்கப்புறம் கிறிஷ நீயே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல நீ யாரு? எதுக்காக கிறிஷ கடத்தி வச்சிருக்க? அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே தினேஷ் இருந்துகிட்டு, அந்த கதைலாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உன் குடும்பமே அழிஞ்சிடும் அப்படின்னு தினேஷ் சொன்னதுக்கு மீனா ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் முத்து இருந்துகிட்டு, எனக்கு என்னமோ இது பணத்துக்காக பண்ண மாதிரி தெரியல. முதல்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணி அவன்கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் இருந்துட்டு, ஆமா ஆமா என்கிட்டதான் பணம் இல்ல, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, ஏய் முதல்ல பணத்துக்காக பாக்காதடா, கிறிஸ் எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அவங்க பாட்டிக்கு இல்லாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா இருந்துகிட்டு, ஏய் எதுக்குடா இவ்வளவு பேசி இருக்கீங்க, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு அவ வேலையை போய் பாருங்க அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்துக்கிட்டு, அத்தை என்னத்த இந்த நேரத்துல கூட இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வேற எப்படி பேசுவாங்க பின்ன, அவனை யாருன்னே தெரியாது அவன் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இப்ப பாருங்க 2,00,000 3,00,000 கேக்குறாங்க, நீ குடுப்பியா அப்படின்னு விஜயா கேட்டதுக்கு மீனா வந்துக்கிட்டு, நாங்க குடுக்கணும்னாலும் குடுக்குறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதான் டாடி மம்மின்னு இவங்க 2 பேரையும் சொல்றாங்கல்ல, அவங்க மம்மியே கொடுக்கட்டும் அப்படின்னு ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க நம்ம மீனா. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு, பாத்தியாடா இதுதான் அவனை அப்பான்னு கூப்பிட சொல்லும் போது அடிக்க போனது, அதுக்கு என்னமோ என்னைய பெரிய ராட்சசி மாதிரி பாத்தீங்க, இப்ப பாரு இவ என்ன பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து இருந்துகிட்டு, மா இப்ப அதுவா பிரச்சனை, முதல்ல கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஒண்ணும் இல்ல நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு அப்படின்னு மனோஜ் கிட்ட சொன்னது, ஆஹா என்கிட்டதான் பணம் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஏய் நான் அந்த பணத்தை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துட்றேன், சும்மா இதெல்லாம் அவன்கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுத்து கிறிஷ நம்ம பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னு ரோகிணிக்கு அப்பதான் பயம் வருது. ஒருவேளை அந்த தினேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனாவை பாக்குறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, உனக்கெல்லாம் ஆகணும்டி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, ஏங்க நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அந்த பணத்தை குடுக்குற மாதிரி கொடுத்து யாரு கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தேர்ந்து அந்த பணத்தையும் பிடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம மீனா சொல்றாங்க. ஆமா மீனா, இத இனிமே சும்மாவே விடக்கூடாது, இந்த கிறிஷுக்கு பின்னாடி என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, ஆனா ஏமா அது இன்னைக்கே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட, டேய் பணத்துக்கு மட்டும் ரெடி பண்றா அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு, நான் குடுக்குறேன் ஆனா திருப்பி கொடுத்துறேன் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் பணம் தானே நான் திருப்பி கொடுத்துறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு போன் பண்றாங்க நம்ம மனோஜ். மனோஜ் போன் பண்ணி, பணம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எங்க வரணும் எப்ப வரணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல பணத்தை எடுத்துட்டு வரும்போது நீ மட்டும்தான் வரணும், கூட யாராச்சும் வந்தா இந்த பையனை அப்புறம் உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. சரி சரி நான் மட்டும்தான் வருவேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எப்போ வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தினேஷ் இருந்துட்டு, இப்ப கூட வா, பணத்தை கேஷா எடுத்துட்டு வா, பணத்தை கை மாத்தின உடனே பையனையும் வாங்கிக்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு தினேஷ். தினேஷ் சொன்ன இடத்துக்கு மனோஜ் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம முத்துவும் கார்ல தெரியாத மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா காசு கொடுக்குற நேரமா பார்த்து முத்து வந்து தினேஷ் அடிச்சு போட்டுட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம மனோஜையும் கிறிஷையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு.